வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு துலா ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். நண்பர்களே, நன்றாக பாருங்கள். 9இல் குரு வருகிறார். நன்றாக பாருங்கள். துலா ராசிக்கு 9இல் குரு 6 மாதம் இருப்பார். ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு என்கிறார்கள். அப்படி அல்ல, ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய காலம். அதே போல் தீர்த்தஸ்தல யாத்திரை என்பது 9ஆம் இடம். எனவே இந்த 9இல் குரு வந்த காலம், இந்த 2026 6 மாதம் 9இல் குருவும் 10இல் குருவும் இருக்கிறார்கள். 9இல் குரு வந்தால் துலாத்திற்கு ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு, 10இல் குரு வந்தால் பதவியில் இடர் என்றெல்லாம் பாடல் இருக்கிறது. இதற்கெல்லாம் பயப்பட வேண்டாம். 9இல் குரு இருந்தால் ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரை, ஒரு திருச்செந்தூர் செல்வது, அல்லது நீங்கள் ஏதேனும் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரை, ஒரு குருவாயூர் செல்வதோ, அல்லது ஏதேனும் ஒரு கோயிலுக்கு, ஒரு காசி செல்கிறீர்களா, சென்று வாருங்கள். இது அந்த டைம், இது நல்ல டைம். அதாவது தீர்த்த ஸ்தல யாத்திரை, தீர்த்தமும் இருக்க வேண்டும். அதாவது ஒன்று ஆறிலே குளித்து விட்டு சாமியை தரிசிக்க வேண்டும், இல்லை கடலிலே குளித்து விட்டு சாமியை தரிசிக்க வேண்டும், அல்லது கிணத்திலே குளித்து விட்டு சாமியை தரிசனம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி அமைப்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியதான் தீர்த்த ஸ்தல யாத்திரை. அதை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த 2026 முழுக்க நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். புதிய மருமகள் சேர்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதிய வரவுகள், அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், அல்லது பேரன் பேத்தி பார்க்காதவர்களுக்கு பேரன் பேத்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கட்டாயம் இருக்கும். நகை சேரக்கூடிய ஒரு அமைப்பு துலாத்திற்கும் இருக்கிறது, கடகத்துக்கும் இருக்கிறது, மகரத்துக்கும் இருக்கிறது. நகை விற்கும் விலையில், தங்கம் விற்கும் விலையில் நகையை பற்றியே பேச முடியாது போல் இருக்கிறது. இன்னும் தங்கம் 1,20,000 30,000க்கு போய்விடும் போல் தெரிகிறது. ஏனென்றால் போன வருடமே நாம் சொல்லியிருந்தோம் 1,00,000 தங்கம் எட்டும் என்று. அது தாண்டி போயிடுச்சு. எல்லாரும் சொல்வதற்கு முன்பு நாம் சொன்னோம், ஆனால் நம்ம அதை பெருசாக பேசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் இப்போதைக்கு உடல்நிலையில் ஒரு சின்ன பழைய ஆப்ரேஷனால் தொந்தரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை சரியானபடி மருத்துவத்தை கவனிச்சுக்கணும். உடல்நிலையில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். அதில் ஒரு மனச்சங்கடங்கள் வரும். அதை கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லது. கடனிலிருந்து மீள வாய்ப்பு. கடன் வாங்காதீங்க. கடனிலிருந்து மீள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வீட்டில் மேல் வீடு கட்டிக்கலாமா, அல்லது காரை விற்றுட்டு புதிய கார் வாங்கலாமான்னு யோசனை இருக்கும். அது செஞ்சுக்கலாம். நல்ல விஷயமாக நடக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும். அல்லது இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் 6வது மாதத்துக்கு மேலே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது புதிய தொழில் ஒன்று சேர்த்துக்கலாமா அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை தொழிலில் ஏதாவது புதிய மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். பதவியில் இருக்கிறவங்களுக்கு புதிய இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்க திடீர்னு உள்நாட்டுக்கு மாற்றக்கூடிய அமைப்பு கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். குடும்பத்திற்காக கடன் வாங்கி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நேரம். அதே போல் இந்த ஹோட்டல் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நன்மையான காலமாக இது இருக்குது. அதே போல் துலா ராசிக்கு 6ல் சனி இருக்கிறாரு. 6ல் சனி இருந்ததுன்னா சீக்கிரமாக ஜீரண பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கும். கடன் வாங்கினா சீக்கிரம் அடையாத ஒரு வாய்ப்பு இருக்கும். நண்பரோட கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு இப்போ தீர்றதுக்கு உண்டான ஒரு காலமாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தன் சகோதரன் சகோதரியிடையே இவன் மட்டும் இப்படி நல்லா இருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த 2-3 ஆண்டாகவே துளாராசியை பார்த்துருக்கோம். அது இந்த ஒரு வருடத்துக்கும் தொடரும். ஏன்னா நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு நிலைகள் இந்த துளாராசிக்கு இருக்குது. உடம்பு ரீதியாக கவனிச்சுக்கணும். தாய்க்கு ஒரு தொந்தரவோ கண்டமோ வரும், அதை கவனிச்சுக்கணும். மனைவிக்கு கால் பிரச்சனை, மனைவிக்கு உடம்பு பிரச்சனை, மனைவிக்கு நோய் பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. புதிய கடன் வாங்கினா கட்டுவது மிகப்பெரிய சங்கடங்களை உண்டு பண்ணும். ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் கட்டலாமா நினைக்கிறவங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லை, இந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு 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 சொத்தோ அல்லது புதிய ஒரு சேர்க்கையோ சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த துலாத்துக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளாக நான் சொல்கிறது என்னென்னா, இவங்க இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு முழுக்கவே இவங்க ஏதேனும் ஒரு ஒரு அனாதை இல்லங்களுக்கு இவங்க எடைக்கு எடை இந்த ஒரு 2026 2 முறை ஒரு சனிக்கிழமையும் ஒரு வியாழக்கிழமையும் இவங்க எடைக்கு எடை அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாலாம் வச்சு அனாத ஆசிரமத்துக்கோ அல்லது கண்ணு தெரியாதவங்க ஆசிரமத்துக்கோ துளாராசிக்காரங்க தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் வெற்றிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு நல்ல வாய்ப்பு, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏலண்ட தப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் அருங்குன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காட்டினுள்ளான் கனத்தகத்தான் கைலாய துச்சி உள்ளான் காலத்தி ஆனவன் கண்ணுளானேங்கிற பதிகத்தை பாடுனீங்கன்னா இந்த 2026 உங்களுக்கு அற்புத ஆண்டாக மாறும். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. நான் கூறிய இந்த பதிகங்களை பாடல்களை நீங்கள் பாடி இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்னிடம் ஜாதக ஆலோசனை பெற வேண்டும், இதற்கு மேலும் நிறைய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களானால் என்னுடைய செல் நம்பரான 9842737800 98 427 37 என்கின்ற எண்ணில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தீர்களானால் என்னுடைய கட்டண விவரங்களும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் தெளிவாக இன்னும் சிறப்பாக நீங்கள் ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம். மேலும் எனது ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி என்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் பாடம் பயிர்கிறார்கள். உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் என்னுடைய 98 427 37 800 என்கின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள். மேலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தனியாக இந்த சேனலிலே பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஜோதிட சித்தன் என்கின்ற என்னுடைய சேனலுக்கும் வரும். நீங்கள் அனைவரும் நீங்கள் தாராளமாக என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு முழுமையான விவரங்களை பெறலாம். நன்றி நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள்.